ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட வீடியோல அடிக்கடி நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த கெட்ட வார்த்தையில பேசி போற கமெண்டா இருக்கட்டும், இல்ல கேவலமா பேசுறது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதை ரீசெண்ட் டேஸா நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ இவங்களோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும், இதை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரி அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி நானும் விட்டுருவேன். அந்த மாதிரி கமெண்ட்லாம் நான் டெலிட் பண்ணிடுவேன். இன்கேஸ் நான் பார்க்க முடியாம போயிருச்சுன்னு நினைச்சிங்களேன், அந்த டைம்ல நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனுக்கு போய் ரிப்ளை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் சண்டை போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இம்மிடியா நான் பார்த்து நான் டெலிட் பண்ணிடுவேன். பார்க்காத சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ நேற்றும் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் உள்ள போயிட்டு அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனையே நான் பிளாக் பண்ண சுச்சுவேஷன் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி எதனா கமெண்ட் போட்டான்னா ரிப்போர்ட் அடிச்சு அப்படியே விட்டுருங்க, நான் டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு வேலை நம்மளுக்கு. அவங்க அப்படிதான் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட கமெண்ட் போடுறவங்க ப்ரொஃபைல்ல போய் பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவங்க பரிதாபங்கள் சேனல், அப்புறம் விஜய் சேனல், இந்த மாதிரி நிறைய சேனல்ல போயிட்டு அப்படிதான் அவங்க கமெண்ட் போடுறாங்க. ஸோ அவங்களோட புத்தி அப்படிதான் இருக்கு. ஸோ அதை போய் நம்ம திருத்தணும்னு நினைக்கிறதுலாம் நம்மளோட வேலை கிடையாது. நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்லாம் விட்டுருங்க. நானே அதெல்லாம் ஏற்றுக்க பழகிட்டேன். நீ ரிப்போர்ட் அடிக்கே அடி, அது இருந்தாலும் தெரியும் நான் மேலே வந்துருவேன்றது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இன்னும் சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகலை. அதுக்கு காரணமும் இந்த மாதிரி பர்சன்லாம் ரிப்போர்ட் அடிச்சதுனால தான். ஸோ அது பண்ணிட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ பொறுமையாக க்ரோ ஆனாலும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகணுன்றது தான் என்னோட பாலிசி. அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கு. அந்த ஊர் பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாது சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்டோரி நம்மளுக்கு ஷேர் பண்ண நேம் சுப்பிரமணியங்க. இவர் வேலூர் மாவட்டத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ அதே ஊர்ல வேற ஒரு அதே மாவட்டத்துல வேற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா இவர் ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவருக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. இவர் அந்த ஸ்டேஷன் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்தில் தான் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ட்ரெயின் ஏறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவர் லைஃபே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறி இருக்கு. ஸோ அது என்னன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஒரு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஸ்டேஷனில் ஒரு லேடியும் இருக்காங்க. கடைசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு. ஸோ ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்லிட்டு இவரும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இவரும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா கூடையில பொம்மைலாம் வச்சுட்டு இந்த பொம்மையை வாங்கிக்கிங்க சார், கடைசியாக ஒரே ஒரு பொம்மை தான் சார் இருக்கு, நீங்கள் வாங்கிக்கிங்க, 10 ரூபா தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் 10 ரூபாவா, இந்த பொம்மைக்கு எதுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 10 ரூபான்றது இப்போ சின்ன அமௌண்ட். இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில் இந்த 10 ரூபான்றது ஒரு 100 ரூபா இல்லை 500 ரூபான்னு நினைச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். இது எதுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரும் பேரம் பேசி கடைசியில் அந்த பொம்மையை 4 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துல வச்சுட்டு இருந்திருக்காரு. வச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கிருந்து நேராக வராரு. வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கேமா ஒரு பொம்பளை பொம்மை வச்சுட்டு இருந்தாங்க, இந்தாங்க பொம்மை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது 10 ரூபா நான் பேசி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 4 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, இந்த இடத்துல யாரும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த டைம்ல ஒரு லேடி வந்தாங்கன்னு சொல்றீங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் சரி தெரியலைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்த பிறகு ஏறி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கும் போயிடுறாரு. அந்த ஊர்ல வழக்கமா போலீஸ் கொடுக்குற மாதிரி தான் இவருக்கும் குவார்டர்ஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல போயிட்டு இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ தங்கம் ஆரம்பிக்கிறாரு. இவர் ட்ரெயின் போய் ரீச் ஆனது விடிய காலைல 4:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் தங்கிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவர் ரிப்போர்ட்டிங் பண்ண ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட்டிங்கும் பண்ணிட்டு அன்னைக்கான வேலைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஸோ வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் அதே குவார்டர்ஸ் தான் வராரு. பார்த்தா ரூமே பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிருக்கு. என்னடா அது ரூம் கலைஞ்சு போயிருக்கு, வீட்டுக்குள்ள குரங்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க போய் கேட்கறாரு, இங்க எதனா குரங்கு எத்தனா வரது வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி வீடு எல்லாம் கலைஞ்சு போயிருக்கோன்னே பக்கத்துல இருக்கணும் என்ன சொல்றாங்க, அப்பெல்லாம் இங்க குரங்கு வரதுலாம் சான்ஸே கிடையாதுங்க, வேற எதனா நடந்திருக்கும், நீங்க பாருங்க, வேற காலைல அப்படியே போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா யாரோ வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் கலைச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. திருட வரத்துக்கும் வாய்ப்பு இல்லைங்க, அது போலீஸ் குவார்டர்ஸ் நல்லாவே தெரியும், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, வேற எதனா இருக்கும், நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரம் அங்கதான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவங்களோட ஃபேமிலியை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கும் போறாரு.
ஸோ ஊருக்கு போயிட்டு ஆல்ரெடி அங்கே எடுத்து வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அங்கே இருக்கிற குவார்ட்டர்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வரணும்ல. ஸோ அங்கே ஒரு வாரம் பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து திங்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கேயே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி 2 நாள் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. 3ஆம் நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார்ல, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வருது. ஸோ அவர் இறந்துட்டாருன்றதுக்காக இவருக்கு எப்படி தகவல் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே ஊருக்காரங்க. சொல்லப்போனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி முறை வரும். அந்த அளவுக்கு வந்து க்ளோஸான ஒரு ரிலேஷன் தான் இவங்க. ஸோ இப்படி தகவல் வந்தோடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ஒய்ஃப் மட்டும் தான் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவர் ஒய்ஃப் மட்டும் தான் போகிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து லீவ் கிடைக்கல. நேற்று தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்த உடனே லீவ் கடை கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் லீவ் எடுத்துகிட்டு போல அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஒய்ஃப் அனுப்பி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து இவரும் ஒரு குழந்தைங்க மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இவருக்கு வந்து 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு பொம்மை ஒன்று வாங்கணும். ஆனால் ஒரு பொம்மை தான் வாங்கணும். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யாருக்கு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி பொம்மையை கொடுத்தா பிரச்சனை, பொம்மை யார்கிட்டையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பொம்மையே காணும். அப்போ வந்து பெரிய பொண்ணு கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கன்னா பொம்மை எதனா பாத்தியாமான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லையப்பா நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணுன்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு தான் ஆகுது. சரி அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுறாரு. ஸோ இவர் போயிட்டு என்ன பண்றாருன்னா பசங்களுக்கு சாப்பாடு செய்யணுன்றதுக்காக கிச்சனில் போய் சமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சி திடீர்னு சண்டை போடுறாங்க. இது என் கிட்ட கொடு, இவங்க கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் பார்க்கறதுக்கு இவங்க சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பசங்க கிட்ட அந்த பொம்மையை இருந்துட்டு இருக்கு. ஆனா அங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இவர் வாங்கிட்டு வந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி தான் இருந்துச்சு. ஆனா அந்த பசங்க கிட்ட இருக்கிற பொம்மை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கும் கம்மி, 1/2 அடின்னு சொல்லலாம். அந்த சைஸ்ல தான் பொம்மையும் இருக்கு. இவர் அந்த பொம்மையை பார்த்தோன்னே கொடுங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்குறாரு. வாங்கிட்டு என்னடா அது இந்த பொம்மை பெருசா தானே இருந்துச்சு, எப்படி இவ்வளவு சின்னதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பொம்மையை நீ யாரும் எடுக்காதீங்க, இந்த பொம்மையை நான் வந்து அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை எடுத்து என்ன பண்றாருன்னா மறுபடியும் பரன் மேல வச்சுட்டு பசங்களை வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கவும் போயிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு கனவு வருது. அந்த கனவு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஹால்ல இருக்கிற ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேன்ல வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருது. என்னடா அது யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருதுன்னு சொல்லிட்டு இவர் சடனா முழிச்சுக்கிறாரு. முழிச்சுட்டு வந்து பார்த்தா இவர் ரூம்ல இருக்க அந்த ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இவருக்கும் தெரியுது. ஆனா ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஓடவே இல்லை. என்னடா ஃபேன் ஓடலாம் உட்காந்துட்டு மாதிரி இருக்கே, இது நம்ம கனவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தப்பதான் தெரியுது இது கனவு இல்லை, உண்மையாக நடக்குது. ஃபேனில் யாரும் உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு. யாரும் அது ஃபேனில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா பொறுமையாக எழுந்து போய் லைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டால் ஃபேனில் யாருமே இல்லை, ஃபேன் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. என்னடா அது நம்ம தூக்கிறதுனா அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து படுத்துறாரு லைட் ஆஃப் பண்ணிட்டு. ஃபேன் வந்து ஓடிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு வேர்க்க ஆரம்பிக்குது. வேர்க்க ஆரம்பிச்சு என்னடா வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அந்த முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்தா ஃபேன் ஓடலை. அதே மாதிரி ஃபேன் யாரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாட்டி தான் நல்லா உத்து பாக்குறாரு. உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது அந்த ஃபேன்ல வந்து யாருமே உட்காந்துட்டு இல்ல. இவர் வாங்கிட்டு அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொம்மை தான் வந்து அந்த ஃபேன்லயே உட்காந்துட்டு இருக்கு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இவரே வந்து பாத்தீங்கன்னா வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த பொம்மை கிட்டத்தட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான பொம்மை தான். அந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலு தனித்தனியா இருந்து மேல உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இவருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கு. இவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு பசங்களுக்கு தெரிஞ்சா பயந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு ஓடி வர்றாரு. ஹாலுக்கு ஓடி வந்துட்டு ஹாலில் இருக்கிற பூஜை ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா பூஜை சாமியெல்லாம் வந்து ஒரு அலமாரியில வச்சிருக்காங்க. அங்கிருந்து விபூதிலாம் எடுத்துட்டு வந்துட்டு இவர் நெத்தியில வச்சு தேய்ச்சிக்கிறாரு. தேய்ச்சது மட்டும் இல்லாம பசங்களுக்கும் வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டு அவர் சாமியை வந்து வச்சுட்டு இப்ப எப்படியாவது காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்து தூங்கிறாரு. படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஒரு 5:30 மணிக்கு யாரோ வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாரா அதுன்னு சொல்லிட்டு இவர் போய் கதவு திறந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா இவர் கேட்டு இவரே தான் டீ போடுறாரு. டீ போட்டிருக்கும் போது அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கறாரு எப்படி இறந்து போனார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. இவர் ஆக்சுவலாக அங்கேருந்து கிளம்பி வந்துருப்பாரு பார்த்தீங்களா. கிளம்பி வந்ததுக்கப்புறம் 2-3 நாளாவே வந்து அவர் ஒரு மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்குள்ள இருந்து யார்கிட்டயே வந்து என்னை விட்டு என்கிட்ட எதுவும் பண்ணாத, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி யார்கிட்டயே பேசிட்டு இருந்த மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இவர் தனியாக ரூம்குள்ள போயிட்டு யாருக்கிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து புலம்புற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் உள்ள போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. இது அவங்க பசங்க தான் பார்த்துருக்காங்க. நல்ல வேலை அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்து போனதுனால அவங்க பெரிய பையனுக்கு அந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனை நல்லா போயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ சடனா ஒரு நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் லேட்டா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ இவர்கிட்ட பைக்லங்கிற சைக்கிள் தான் வரணும். அது வந்து டைனமோ லைட் வச்ச சைக்கிள் தான் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது யாரோ தூரத்துல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. யாரும் அது நிக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்ட வரும்போது தான் பாக்குறாரு. அது வேற யாருமே கிடையாது, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதே ஆள் தான் வந்து
ரோட்ல வந்து வழியில நின்றுட்டு இருக்காரு. இவர் பார்த்தோன்னே ஒரு 10 அடி தூரத்துல நின்னுறாரு. நின்னுட்டு அவரை பார்த்துட்டு என்ன இங்க என்னண்ணா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து வந்து இவரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோடனே நம்ம ஒன்று விட்டு வந்துட்டேடா, என்ன இது மாதிரி ஆகிட்டாங்கடா, இந்த மாதிரி ஆயிடுச்சுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்திருக்காரு. என்னென்ன ஆகிட்டாங்க, என்னென்ன ஆச்சு, ஒண்ணுமே புரியல எனக்கு, இப்போ நீ நிக்கிறதே எனக்கு பயமா இருக்கு, நீ ஒழுங்கா இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வேண்ட ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் உன்னை காப்பாற்ற வந்ததா இருக்கேன்டா, உங்ககிட்ட அந்த பொம்மை இருக்குன்னு சொன்னால அந்த பொம்மையை வந்து உங்க வீட்டுல வச்சிருக்காது, எப்படியா வெளில தூக்கி போட்டு எரிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அப்ப இவர் பதில் கேட்டிருக்காரு, ஏன் அப்படி சொல்றீங்க கேட்டா, டே அங்க பொம்மை வைக்க வந்தாலும் பொம்மை வைக்க வந்தாலும் கிடையாதுரா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசு, அவளாலதான் வந்து நான் இப்படி இறந்து போயிட்டேன், அவதான் இது இருக்கிறாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இவருக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியல. இவருக்கு ஒரு மாதிரி வந்து பிரம்மையான மாதிரியே இருக்கு. இதெல்லாம் உண்மையில நடக்குதா இல்ல நம்ம தோன்றதுனால இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எதுக்கும் இவர் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை வந்து எடுத்து போட்டுருவோம், ஏன்னா நீ நம்ம பார்க்கும்போது ஒரு அடி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அரை அடி கிட்ட தான் இருந்துச்சு, இந்த பொம்மை வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது வெளியில போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த பொம்மையை எடுத்து தர்றாரு. பார்த்தா அங்கே பொம்மை இல்லை. போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கறாரு, இந்த பொம்மை இருந்துச்சு எங்கன்னா பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எந்த பொம்மை இங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பரன் மேல வச்சிருந்தேன், அது பொம்மை, அது நான் அதை கட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இப்பதான் எடுத்து நான் வெளில வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒய்ஃப். தூக்கி வெளியில வச்சா எங்க வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும் போதுதான் வந்து அந்த இவங்க இருக்கிற கோட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கோட்டர்ஸ்லயே வந்து பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி இருக்கு, அந்த இடத்துல துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வச்சுதான் சொல்றாங்க. ஸோ இவங்க போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த பொம்மை அங்கே தான் இருக்கு. ஆனால் வழக்கத்தை விட அந்த பொம்மை அன்னைக்கு வாங்கும்போது ஒரு அடி இருந்துச்சு, அப்புறம் வந்துச்சுன்னா இவர் அரை அடி இருந்துச்சுன்னா சொன்னாரு. இப்போ வந்து பார்த்தா அந்த பொம்மை கிட்டத்தட்ட ஒரு 2 அடியில் இருக்கு. இவங்க ஒய்ஃப் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை யூஸ் பண்ணி துணி துவைக்கிறதுக்கு வந்து கட்டடிப்பாங்க பார்த்தீங்கன்னா துணியில, அந்த மாதிரி வந்து அந்த பொம்மையை யூஸ் பண்ண செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன நினைச்சிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை ஆல்ரெடி இந்த வீட்டில் தான் இருந்திருக்கு போல, அப்படி விளையாடுறதுக்கு இருந்ததுன்னா பசங்க கிட்ட அந்த பொம்மையை கொடுத்துருப்பாரு, இது வேற ஏதோ போல அப்படின்னு நினைச்சு தான் அவங்க ஒய்ஃப் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. இவர் உடனே என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை எடுத்து நம்ம எப்படியா கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் குளிர் காயறதுக்காக கொஞ்சம் இது 2 இலையெல்லாம் போட்டு எரிச்சு வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போட அந்த பொம்மை எரிச்சிடலாம் சொல்லிட்டு இவர் வந்து போடுறாரு. பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை, ஏன்னா அந்த பொம்மை ஆல்ரெடி தண்ணியில் நல்லா ஊறிட்டதுனால எரியவே மாட்டேங்குது. ஸோ இந்த பொம்மையை வந்து எப்படியா உடச்சி போட்டுறணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வச்சு அந்த பொம்மையை வந்து உடைக்கவும் ட்ரை பண்றாரு. ஆனால் அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியல. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்கறாரு. கேட்டோடனே இந்த பொம்மை எப்படியா உடச்சு வாங்கினேன், எப்படியா உடங்கி அப்படின்னா, இப்போ நல்லா இருக்கிற பொம்மை இதை போய் ஏன் உடைக்கணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்கறாரு. கேட்டோடனே அப்பதான் இவர் சொல்றாரு, இந்த பொம்மையால ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க, இந்த பொம்மை எப்படியா உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நல்லா இருக்குது சார் பொம்மை, என்கிட்ட கொடுங்க, நான் அதை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்டோடனே இவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை அவர்கிட்டையும் கொடுத்துட்றாரு. ஸோ அப்படி வாங்கிட்டு போன செக்யூரிட்டி கார்டு வந்து அடுத்த நாள் நைட்டு டியூட்டிக்கு வந்தாலும் கேட்டீங்கன்னா டியூட்டிக்கு வரல, 2 நாளா வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவர் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா அவரோட கதையே என்னன்னே தெரியல. அப்புறமா தான் வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆளை காணோம், எங்கன்னா போயிருப்பாரு. ஏன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்காங்க, 2 ஒய்ஃப் அவருக்கு. ஸோ இன்னொரு இடத்துல வந்து ஃபேமிலி இருக்கிறதுனால அவங்க வீட்டில் நினைச்சிருக்காங்கன்னா அங்கே தான் போயிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 நாள் கழிச்சு தான் தெரியுது. ஸோ இவங்கள்ட்ட ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் கோட்டர்ஸில் வேலை பார்த்தவர் வந்து ஆளை காணோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் பதறி போயிட்டு அவரை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் வந்து சுப்பிரமணியன் தெரியுது, லாஸ்ட்டாக நம்ம அவரை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்ம தான் அவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் தெரிய வருது. தெரிய வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் போயிட்டு இது மாதிரி சொல்கிறாரு, நான் தாங்க கடைசியாக பார்த்தேன், அவர்கிட்ட நம்ம பொம்மை கொடுத்துருந்தாங்க, அந்த பொம்மை வந்து எடுத்துகிட்டு போன அந்த பொம்மையால் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே அவர் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு, எப்பா நீ போலீஸ்கார மாதிரி பேசுப்பா, தயவு செஞ்சு வந்து சும்மா ஜென்ரல் பப்ளிக் மாதிரி தான் பேசிட்டு இருக்காத, முதல்ல இப்போ அவர் தேடுவோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்புலாம் எடுத்து சரி இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணி ஒரு இடத்துல வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது சுண்ணாம்பு கால்வா அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அது எக்ஸாக்டாக என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிஞ்சல் இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அரைச்சி அதுலேருந்து சுண்ணாம்பு செய்வாங்களாம். ஸோ அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க, ஆனால் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மூஞ்சி முகம்லாம் சரியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு வந்து இவங்க பிரித்து செக்ரிகேட் பண்ண இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்கும். அந்த குட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தண்ணி தான் இருக்குமா. ஸோ அந்த சுண்ணாம்பு தண்ணியில் இவர் விழுந்து இறந்து போயிருக்காரு. இறந்து போனதுனால ரெகுலர் தண்ணினா கூட மூஞ்சி தான் உப்பி தான் போகும். அந்த சுண்ணாம்பு நல்லா ஃபுல்லாக அந்த தோல்கள் எல்லாமே அரிச்சு போயிட்டு இருக்கு. பட் யூனிஃபார்ம் மட்டும் தான் க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க போய் பார்க்குறாங்க, போய் பார்த்தா அங்கே இருக்கிறது அந்த செக்யூரிட்டி கார்டு தான்றது எல்லாருக்குமே தெரிய வருது. சேம் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடையம் வேறு எதனா இருக்கா, இவரை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி அந்த தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சொன்ன மாதிரி அந்த பொம்மையும் இருக்குது.
அந்த பொம்மையை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லி, சார் அந்த பொம்மை தான் சார் நான் சொன்னேன், அந்த பொம்மை அங்கே தான் இருக்குது பாருங்கன்னே இவர் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாரு. அப்பா நீ வேற சும்மா சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, அதை தவிர்த்து வேற எதனா எவிடன்ஸ் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே தேடுறாங்க. பட் இருந்தால் அந்த பொம்மையை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு எல்லாமே என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி அங்கேருந்து எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா இவரோட ஹார்ட் அட்டாக், இவருக்கு வந்து ரத்த கொதிப்பு அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாடியை வந்து வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சது. அது வரைக்கும் அந்த பொம்மை எங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனில் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல வச்சிருந்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஸ்டேஷனில் டியூட்டி பார்த்தவங்க ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது என்ன எதுன்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேச முடியாது, ஏன்னா அது போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பேச போயிட்டு என்னதான் இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட இப்போ நம்ம பேசுகிறோம்னு வச்சுன்னா தேவை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி விஷயம் நடந்தவனே சுப்பிரமணியம் சொன்ன விஷயம் அந்த ஸ்டேஷனில் இருக்கணும் ஞாபகம் வருது. ஒரு அந்த பொம்மை இருக்குன்னா தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை வந்து வெளில கொண்டு வந்துடுறாங்க. வெளில கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு வெளியில் வந்து ஒரு செங்கல் சூளையும் இருந்திருக்கு. அந்த செங்கல் சூளையில் வந்து அந்த பொம்மையை போட்டு எரிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பொம்மையை எரிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை எரிக்கும் போது யாரோ அந்த செங்கல் சூளையிலேருந்து அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க யாருனா இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா சுற்றி முற்றி யாருமே கிடையாது. ஆனால் அழுகிற சத்தம் மட்டும் ரொம்ப நேரமாக கேட்டு இருந்துட்டு இருக்கு அந்த பொம்மை எரியிற வரைக்கும். எரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொம்மை எரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன் அந்த 2 பேருமே திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வர வழியில் வந்து யாரோ ஒரு லேடி வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புண்ணாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் நடந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கு. பயம் வந்து ஆளுக்கு ஒரு மூலைக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஓட ஆரம்பிச்சவங்க ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் எல்லையில் இருக்க காவல் தெய்வம் கோயில் இருக்கு, அந்த கோயிலில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டேஷன் போனவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அன்றைக்கி நைட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு நடந்ததுக்கப்புறம் அவர் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கே போகல, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி மறுபடியும் அந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணி தான் மறுபடியும் அந்த ஸ்டேஷன் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போது புது பில்டிங்காக அந்த இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ண சுப்பிரமணியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காரு. அவர் இப்போ டியூட்டிலையும் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இன்ன வரைக்குமே சுப்பிரமணிக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்ல அதை ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் இவரும் அவரை பார்த்ததில்ல. இந்த மாதிரி சம்பவம் வந்து அவங்க வீட்டில் என்ன நடந்தது கூட அவர் வீட்டில் யாருக்குமே சொல்லலையாம். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து மறைச்சி தான் நம்மகிட்டே சொன்னார். எக்ஸாக்டாக ஊர் சொல்லாதீங்க, பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வீட்டில் கூப்பிட்ற பேர் இது, என்னோட அஃபிஷியல் பேர் வேறு, எந்த ஸ்டேஷன் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து நானும் வந்து மழுப்பி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. வேறு எதனா கருத்து தெரியணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.